ஜே முகமது இப்ராஹிம் ஜாபர் சார்பிலும் தெற்கு மாவட்டத்தினுடைய மாணவரணி செயலாளர் பாகி சுதாகர் அவர்கள் சார்பிலும் பணியன்போடு அழைக்கின்றோம். இன்னும் சிறிய நேரத்தில் புரட்சி தமிழர், வருங்காலத்துடைய முதலமைச்சர், எதிர்கட்சியினுடைய தலைவர், விவசாயிகளின் குடிமராமத்து நாயகன் மாண்புமிகு எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிணங்க இந்த புதுக்கோட்டை வடக்கு தெற்கு மாவட்டத்துடைய பணியோடு வரவேற்கின்றோம். இங்கே வருகின்ற வருங்காலத்துடைய முதலமைச்சர், விவசாயிகளின் கொடி சட்டமன்றத்தில் ஆளும் கட்சிக்கு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் தன்னை அங்கே புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பதிவு சேர்த்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் செயலாளர்களும் பல்வேறு பொறுப்புகளை காய்கறிக்கிற பொறுப்பாளர்களும் முன்னாள் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகிய புரட்சித் தலைவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். வேண்டி புரட்சித் தலைவருக்கு அங்கே மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். ஆட்சிக்கு வந்து மக்களை பாதித்துக் கொண்டிருக்கிறது. அமைச்சர் பெருமக்களையும் கேலி கிண்டல் செய்து கொண்டிருக்கிறது. அமைச்சர் பெருமக்களையும் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும். புரட்சி தலைவி அம்மா ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் வர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மீண்டும் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு அமைச்சராக வைகை காவேரி கொண்டாட திட்டத்தை கொடுத்து விவசாயிகளின் விடிவெள்ளியாக குடிமராமத்து நாயகன் எடப்பாடியாரின் நம்பிக்கை நட்சத்திரம், இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு நம்பிக்கை நட்சத்திரம் சட்டமன்றத்தில் மக்களுக்காக ஆற்ற இருக்கின்றார்கள். அனைத்து மாவட்டத்தினுடைய மாணவருடைய பொறுப்பாளர்கள், பல்வேறு கட்சி மாண்புமிகு அமைச்சர்கள் சார்பிலும் பணிவன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் புரட்சி தலைவி அம்மா காடிக்கு தங்கம் கட்டக் கொடுத்தார்கள். அதை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அதை நிறுத்திவிட்டார்கள். 1 ரூபாய்க்கு இட்லி கொடுத்து 3 ரூபாய்க்கு தயிர் சாதம், 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் கொண்டு வந்த சட்டங்களை போன்று தமிழகத்தில் ஏற்படுகிற குடிநீர் பற்றாக்குறையையும் காவிரி வைகை குண்டாறு திட்டத்தை பற்றியும் சட்டமன்றத்திலே பேசி இந்த தமிழகம் அதை பேரவருடைய திருப்பண்ணா மேல வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
அண்ணா கௌரவருடைய அண்ணன் தேவண்ண அண்ணா வாங்க அண்ணா வாங்கண்ணா. அப்படியே கழக நிர்வாகிகள் முன்னாடி வந்துருங்க. மாணவரணி பொறுப்பாளர்கள் அந்த கண்டன கோஷத்தை பிடிங்க. மாணவரணி பொறுப்பாளர்கள் கண்டன கோஷத்தை பிடிங்க. கண்டன கோஷத்தை அப்படியே பிடிங்க, எழுதி பிடிங்க. இப்பொழுது தலைமை கழகத்துடைய பேச்சாளர் பேராவூரணி அண்ணன் திரிபுரம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் மாவட்ட செயலாளர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பி கே வைரமுத்து அண்ணன் பேசுவாங்க. அடுத்து நமது மாண்புமிகு அமைச்சர் அவங்க பேசுவாங்க. பேசுறதுக்கு அப்புறம் கண்டன கோஷங்கள் அண்ணன் சதன் பிரபாகரன் அவங்க பேசுவாங்க. கண்டன கோஷங்கள் முடிந்த பிறகு நிறைவாக அனைவரும் மெழுகுவர்த்தி ஏற்றி மனித சங்கிலி மாதிரி கண்ணீர் அஞ்சலி செலுத்த அமைச்சர் கீழே வந்துருவாங்க. மெழுகுவர்த்தி ஏற்றும் போது மனித சங்கிலி மாதிரி வரிசையா நின்று இந்த நிகழ்வு நடைபெறும். இப்பொழுது மாணவரணி வடக்கு மாவட்டத்துடைய மாணவரணி செயலாளர் இப்ராஹிம் வரவேற்புரையாற்றுவார்கள். இருபெரும் தெய்வங்களாகிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடனும் நீட் போராட்டம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இப்பொழுது தலைமை கழகத்துடைய தலை சிறந்த பேச்சாளர் அண்ணன் பேராவூரணி திலீப் அவர்கள் இங்கே பேசுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நீட்டு விளக்கு என்ற நாடகத்தை நம்பி தங்களுடைய விலை மதிக்க முடியாத உயிர்களை தந்த மாணவ கண்மணிகளுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிற இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இருக்கிற புதுக்கோட்டை மாவட்ட கழக செயலாளர், கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், விராலிமலை தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், நாளை மலரப்போகிற எடப்பாடியார் ஆட்சியில் மீண்டும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக அரியாசனத்தில் அமர்ந்திருக்கிற எங்கள் உயிர் அண்ணன் மாண்புமிகு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களே, புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், முன்னாள் வாரிய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் பி கே வைரமுத்து அவர்களே, பெருமைக்குரிய தாய்மார்களே, மாணவ கண்மணிகளே, கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளை வகித்துக் கொண்டிருக்கிற நிர்வாகிகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினத்தில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் உத்தரவின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நீட்டு நாடகத்தை நம்பி தங்களுடைய உயிர்களை தொடர்ந்து பலி கொடுத்துக் கொண்டிருக்கிற மாணவ செல்வங்களை நினைவு கூறுவதற்கும் அவர்களுக்கு கண்ணீர் வணக்கம் செலுத்துவதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நீட்டு ஒழிப்பு நாடகத்தை இந்த நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தவும் மாவட்டம் தோறும் வீதி வீதியாக இந்த கண்ணீர் அஞ்சலி போராட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த நீட்டு சட்டமாக்கப்படுவதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம். இந்திய நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணியில் இருந்த காலத்தில் தான் இந்த நீட்டு தேர்வு அறிமுகம் செய்யப்படுகிறது. நீட்டு என்று மத்திய சர்க்கார் சொன்னவுடன் இந்தியாவில் அந்த நீட்டு தேர்வை முதலில் எதிர்த்த ஒப்பற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நீட்டு தேர்வை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று சட்ட போராட்டம் நடத்தி அதிலே தமிழகத்துக்கு விலக்கை பெற்றுக் கொடுத்த ஒரே தலைவி இந்தியாவில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான். அதற்கு பிறகு மத்திய சர்க்காரிலே திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் பெற்றிருந்த போது இந்தியாவினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த குலாம் நபி ஆசாத்தும்
திராவிட முன்னேற்ற கழகத்தின் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய இணையமைச்சராக இருந்த நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் காந்தி செல்வன் அவர்களும் தான் இந்த மசோதாவை நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்தார்கள் என்ற உண்மையை இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஓட்டு அரசியலுக்காக மாணவர்களுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொள்ளாமல் அத்தனை உண்மைகளையும் மூடி மறைக்கிறது. இதை தமிழகத்தின் சட்டப்பேரவையில் அன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பெரியவர் ராமசாமி அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு துணை போகிறது என்று சொன்னவுடன் அன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக அரியாசனத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக அவருக்கு அருகிலே நம்முடைய ஆருயிர் அண்ணன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். சொன்னவுடன் பொங்கி எழுந்து அந்த அவையில் திராவிட முன்னேற்ற கழகம் வெளிநடப்பு செய்து ஓடுகிற அளவுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் செய்கிற இந்த நீட்டு நாடகத்தை தோலுரித்து அம்பலப்படுத்திய ஒரே அமைச்சர் இங்கே இருக்கிற நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள். அனிதாவிலே தொடங்கி இன்று வரை அத்தனை மாணவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். அனிதா என்ற அந்த தங்கை இறந்த பொழுது இந்த நாட்டை அல்லோலப்படுத்தியவர்கள் இன்றைக்கு 22 பேர் செத்திருக்கிறார்கள். சென்னையிலே விக்னேஷ் என்ற மாணவன் இறந்தான். அவன் இறந்த ஒரு வார காலத்துக்கு அவனுடைய தந்தையார் நாங்கள் ஸ்டாலின் நம்பி மோசம் போய்விட்டோம் என்று ஸ்டாலினுக்கே கடிதம் எழுதிவிட்டு தந்தையும் இறந்து போனார். இன்றைக்கு எத்தனை உயிர்கள் இதனாலே பாதிக்கப்பட போகிறது என்று எவருக்கும் தெரியாது. ஆனால் இந்த நாட்டில் முதலமைச்சராக வந்த மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் நீட்டு சட்டமாகிவிட்டது. காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த சட்டம். காங்கிரஸ் கட்சி பல்வேறு மாகாணங்களில் ஆளுகிற போது அவர்கள் ஆதரிக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் பல பேர் அதை ஆதரிக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் எந்த நாடகமும் போடாமல், எந்த அரசியல் ஆதாயமும் தேடிக்கொள்ளாமல் சட்டமன்றத்தை கூட்டி, அமைச்சரவையை கூட்டி, சட்ட வல்லுநர்களை திரட்டி, குறிப்பாக அரசாங்க பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் தான் அதிக பேர் தற்கொலை செய்து கொண்டு செத்து போகிறார்கள். இந்த அவலம் போக்கப்படும் என்று மருத்துவ கல்வியில் 7.5% என்ற உள் ஒதுக்கீட்டை கொண்டு வந்து சட்டமாக்கிய அரசு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, மாண்புமிகு எடப்பாடியாருடைய அரசு. அதற்கு அடியெடுத்து கொடுத்த தலைவர் நம்முடைய ஆருயிர் அண்ணன் மாண்புமிகு டாக்டர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள். கவர்னருக்கு போகிறது. கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள். அவர் அதை சட்டமாக்க கையெழுத்து போட மறுக்கிறார். பல நாள் கிடப்பிலே கிடக்கிறது. யோசித்து பார்த்த மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அந்த கோப்பை வரவழைத்து முதலமைச்சருக்குள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி மத்திய சர்க்காரையே எதிர்த்து, மத்திய சர்க்கார் அந்த திட்டத்தை ஆதரிக்கிற போதும் மத்திய சர்க்காருடைய முழு அதிகார பலத்தையும் எதிர்த்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல்வராக அரியாசனத்திலே அமர்ந்திருந்த மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சருக்குள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீடு என்று சட்டமாக்கிய அரசு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு. ஸ்டாலினை போல வெற்று நாடகம் போடவில்லை. ஸ்டாலின் உடனே சொன்னார், எங்கே இருக்கிறது மருத்துவ கல்லூரிக்கு இடம், எங்கே இருக்கிறது மருத்துவத்துக்கு இடம், 630 பேர் ஆண்டுக்கு மருத்துவத்துறையிலே இடம் கொடுத்தால் படிப்பதற்கு எங்கே இடம் வைத்திருக்கிறார் என்று சொன்னவுடன் இதை சவாலாக ஏற்றுக்கொண்டு மத்திய சர்க்காரிடம் போராடி வாதாடி ஒரே ஆண்டில் 11 மருத்துவ கல்லூரிகளை கட்டி நிர்மாணித்த அரசு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, எடப்பாடியாருடைய அரசு. அந்த 11 மருத்துவ கல்லூரிகளை மத்திய சர்க்காரிலே பெற்று அதை கட்டி நிர்மாணித்து அனைத்து மெட்டீரியல்களையும் இறக்கி அதை சிறப்போடு செயல்படுவதற்கு இந்த மண்ணில் இன்று போராடியதை வெற்றிகரமாக்கி அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த என்னுடைய ஆருயிர் அண்ணன் மாண்புமிகு அண்ணன் விஜயபாஸ்கர். இன்றைக்கு 3500 பேர் அந்த சட்டத்தால் திட்டத்தால் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 7.5% உள் ஒதுக்கீட்டிலே தேர்வான அத்தனை மாணவர்களுக்கும் அரசே செலவு செய்யும் என்று எடப்பாடியார் அரசு சட்டம் தீட்டியது இன்று வரை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. மத்திய சர்க்கார் அந்த திட்டம் தெரிந்தும் சூடு சொரணை உள்ளவனுக்குத்தான் இதை நீக்கக்கூடிய ஆற்றல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு 5 ஆண்டுகள் ஆட்சி உருண்டோட போகிறது. எந்த வெக்கம் மானம் சூடு சொரணை இல்லாமல் இருக்கிற உதயநிதி அவருடைய அருமை தந்தையார் ஸ்டாலின் அவர்கள் வெறும் ஓட்டுக்காக நாடகம் போட்டு இந்த நாட்டு மாணவர்களை தற்கொலைக்கு தள்ளி இருக்கிற இந்த கேடுகட்ட நிலையை கண்டித்து நாடெங்கும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். என்னை விட இந்த நீட்டை பற்றி, உங்களை விட இந்த நீட்டை பற்றி, மருத்துவர்களை விட இந்த நீட்டை பற்றி, ஏன் ஸ்டாலினை விட இந்த நீட்டை பற்றி
நன்கு அறிந்த தலைவர் நம்முடைய ஆரூரன் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள். ஏனென்றால் அவர் மருத்துவர், சட்டமன்றத்தில் என்று மாணவர்களுக்காக சங்கநாதம் செய்தவர். ஆகவே அண்ணனுக்கு வழிவிட்டு இந்த 22 இந்த மாணவ கண்மணிகளுக்கும் மருத்துவம் என்பது இந்த நாட்டில் விலை மதிக்க முடியாதது. ஒவ்வொரு மருத்துவர்களுக்கும் எவ்வளவு உயிர் இருக்கிறது, அவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை கொரோனா நோய் தொற்று வந்த போது நாம் பார்த்தோம். அவ்வளவு புனிதமான உயிர்கள், எதிர்காலத்தில் பல்வேறு உயிர்களை பிரசவிக்கக்கூடிய ஆற்றலை பெற்ற இந்த மாணவ கண்மணிகள் மரணித்து போய்விட்டார்கள். இனிமேலும் இந்த மரணம் இந்த மண்ணிலே நிகழாமல் தடுக்க வேண்டுமென்றால் நாட்டில் மீண்டும் எடப்பாடியாருடைய சர்க்கார் இந்த மண்ணில் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து இறந்த அத்தனை பேருக்கு நம்முடைய கண்ணீர் வந்து அஞ்சலியை செலுத்தி நிறைவு செய்கிறேன். வணக்கம். அடுத்தபடியாக நமது மாவட்டத்திற்கு பூத் கமிட்டி பொறுப்பாளராக இங்கே வலம் வந்து கொண்டிருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கழக புரட்சி தலைவர் பேருடைய இணைச் செயலாளர் அண்ணன் சதன் பிரபாகரன் அவர்கள் இப்பொழுது பேசுகிறார்கள். மாண்புமிகு வருங்கால தமிழகத்தின் முதல்வர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க மாவட்டம் தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவரணியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தின் செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர், எந்நாளும் புதுக்கோட்டைக்கு அமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றவர், மாவட்ட கழகத்தின் தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வைரமுத்து அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாணவரணி மாவட்ட செயலாளர் அவர்களே, மற்றும் மாணவரணியை சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகளே, மகளிரணியை சேர்ந்த நிர்வாகிகளே, ஏனைய பொறுப்பில் இருக்கின்ற 2 மாவட்டங்களைச் சேர்ந்த கழக நிர்வாகிகளே, ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது இதற்கு முன்பு பேசிய நண்பர் சொன்னது போல நீட் என்றும் கபட நாடகத்தை திமுக நடத்தி கொண்டிருக்கின்றது. நீட்டை எப்படி ஒழிக்க முடியும் என்பதை, நீட் ரகசியம் எனக்கு தெரியும் என்று ஒரு பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்தார். அந்த நீட் ரகசியத்தை அவர் இதுவரைக்கும் சொன்னதில்லை. ஏன்னா அவருக்கே தெரியாத அந்த நீட் ரகசியம் என்ன என்பது. ஏன்னா நீட் எப்படி நடக்குது, அதுல என்ன ப்ராசஸ் பண்றாங்க. இவர் நம்ம எனக்கு முன்னாடி பேசின நண்பர் சொன்னாரு, நீட்டை பத்தி ஒரு விவாதம் வரும்பொழுது நமது மாண்புமிகு அமைச்சர் விஜயபாஸ்கரன் அவர்கள் சட்டசபையில் பேசும்பொழுது, அப்போது நான் சட்டசபை உறுப்பினராக இருந்தேன். அவர் அதை எப்படி தெளிவாக பேசினார் என்பது நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். அப்படி தெளிவாக நீட்டை பற்றி உதயநிதி பேசிவிட்டார் என்றால் நாங்கள் இந்த போராட்டத்தை நிறுத்திக் கொள்கிறோம். நீட்டை பற்றி ஏதாவது விளக்கமாக தெளிவாக அவர் பேசிவிட்டால் நாங்கள் போராட்டத்தை நிறுத்திக் கொள்கிறோம். ஏன்னா நீட்டுனால என்னன்னு தெரியாத உதயநிதி நீட் ரகசியம் எனக்கு தெரியும் என்று பொய் சொல்லி இன்றைக்கு ஒரு கபட நாடகத்தை ஆடுகின்றார். அது மத்திய அரசாங்கத்தோட சப்ஜெக்ட். நீ மத்திய அரசாங்கத்தோட சப்ஜெக்ட்ல எப்படி நீ நீட் ரகசியத்தை சொல்லுவ? சிதம்பர ரகசியம் சொல்ற மாதிரி ஒரு நீட் ரகசியத்தை பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். இன்றைக்கும் அந்த மருத்துவ கல்வி என்பது கான்கரண்ட் லிஸ்ட் நினைக்கிறேன், கரெக்டான கான்கரண்ட் லிஸ்ட். மத்திய அரசாங்கத்துல மத்திய அரசாங்கம் சட்டத்தை ஏற்ற முடியும், அதுதான் அவங்களுக்குள்ள அதிகாரம். அது மாநில அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அதை நம்ம நண்பர் சொன்னது போல உச்ச நீதிமன்றம் சென்று தமிழ்நாட்டுக்கு நுழைய விடாமல் தடுத்துக் கொண்டிருந்தார். இன்றைக்கும் எடப்பாடியார் இந்த மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த மாணவர்கள் எதிர்காலத்தின் நோக்கத்தில் கொண்டு இந்த 7.5 என்ற சதவீதத்தை ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு அரசாங்க பள்ளியில் படிக்கின்ற ஏழை எளிய மாணவர்களுக்காக அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் நமது மாண்புமிகு விஜயபாஸ்கர் அவர்கள். அந்த 7.5 சதவீதத்தை நிச்சயமாக நான் ஒன்று சொல்லுகின்றேன், இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் சொல்லுகின்றேன், அண்ணன் மீண்டும் அமைச்சராக வரும் பொழுது இந்த 7.5ஐயும் உயர்த்துவதற்கு கோரிக்கை வைத்து அண்ணன் எடப்பாடியாரிடம் பெற்றுத் தருவார் என்பதை நான் அண்ணனிடம் கோரிக்கையாக நான் வைத்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக அதை உயர்த்தி தர பாடுபடுவார். அப்படி இன்றைக்கு ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெற இன்னொன்னையும் எடப்பாடியார் கொடுத்தார், அதையும் சொல்ல மறந்துட்டார் நண்பர். அந்த நீட்ல 3 விதமான கல்லூரி இருக்கு. அரசு கல்லூரி இருக்கு, எய்டட் கல்லூரி இருக்கு, டீம்டு யூனிவர்சிட்டின்னு இருக்கு. இந்த 3 கல்லூரியிலேயே அரசாங்க கல்லூரி தவிர மற்ற கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு அதிகமான ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அப்படி ஃபீஸ் கட்டணும். அந்த பணத்தையும் அரசை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னவர் நமது மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். அதை அந்த குழந்தைகளுக்கு நான் கட்டுவேன் என்று சொல்லி அந்த ஏழை குழந்தைகளுக்கு அந்த MBBS கனவை நிறைவேற்றி கொடுத்தவர் எடப்பாடியார் அவர்கள். எனவே நான் தயவு செய்து நான் பொதுமக்களிடம் மாணவர்களிடம் மன்றாடி கேட்கின்றேன், இந்த நீட் ரகசியத்தை
ஒளித்து வைத்து மறைத்து வைத்து கபட நாடகம் ஆடிய அந்த திமுகவின் அரசை விரட்டி அடிப்பதுதான் நீங்கள் செய்கின்ற ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற அனைவருக்கும் எனக்கு வாய்ப்பளித்த நமது மாவட்ட கழகத்தின் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் இன்று டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் நினைவாலே நமக்கு ஆஸ்பத்திரி இருக்கு. அவர் டாக்டர் பட்டம் பெற்றவர். அதே மாதிரி இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் எத்தனையோ அமைச்சர்கள் இருந்த போதிலும் ராபிசலில் பிறந்து இழுப்பூரில் வளர்ந்து மருத்துவக் கல்லூரியை கொடுத்து இந்த மக்களுக்கு புகழ் சேர்த்த இந்த மாவட்டத்தில் அந்த மருத்துவக் கல்லூரி இருக்கு வரை இவர் பெயர் இருக்கும். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இருக்கு வரை அவர் புகழ் இருக்கிற மாதிரி இவர் புகழ் இருக்கும். இப்பொழுது இந்த கண்டன உரை என்றும் நமக்கு அமைச்சர் அவர்கள் இப்பொழுது பேசுகிறார். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்முடைய புதுக்கோட்டை வடக்கு தெற்கு மாவட்ட கழகங்களுடைய சார்பில் முதற்கண் வாட்ஸ்அப் அழைப்பின் மூலமாக இங்கே பெரும் திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய 2 நம்முடைய மாவட்ட கழகங்களை சார்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மரியாதைக்குரிய நம்முடைய பொறுப்பாளர்கள், மரியாதைக்குரிய நம்முடைய ஒன்றிய நகர கழக பேரூராட்சி கழகத்துடைய செயலாளர்கள், மாவட்ட அணியினுடைய செயலாளர்கள், மரியாதைக்குரிய இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய வட்டக்கழகத்துடைய நிர்வாகிகள், அனைத்து நம்முடைய பிரிவினுடைய பொறுப்பாளர்கள் என அனைவரையும் மாவட்ட மாணவர்களுடைய சார்பில் முதற்கண் வருக வருக என்று நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மரியாதைக்குரிய தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் வைரமுத்தன் அவர்கள், அதே போல நம்முடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாநில அம்மா பேரவையினுடைய இணைச் செயலாளர், இங்கேயே தங்கி இந்த பூத் கமிட்டியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சதன் பிரபாகர் அவர்கள், அதே போல 2 மாணவர்களுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி மரியாதைக்குரிய ஜாஃபர் அவர்களுடைய அன்பு புதல்வர் முகமது அவர்கள், அதே போல மாணவர்களுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி சுதாகர் அவர்கள், இங்கே நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நெடுஞ்செழியன் அவர்கள், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ராஜநாயகம் அவர்கள், அன்பு சகோதரர் நார்த்தாமலை ஆரம் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் ராஜ் அவர்கள், மரியாதைக்குரிய மாவட்ட அவைத்தலைவர் விஆர்எஸ் அவர்கள், தெற்கு மாவட்டத்துடைய அவைத்தலைவர் உடைய அத்தா அவர்கள், எல்லாருக்கும் உங்களுடைய அன்பான வணக்கம். அனைவருடைய பெயரை நான் சொல்ல வேண்டும். நேர காலம் கருதி தயவு செய்து உங்களை எல்லாம் அனைவரையும் அன்போடு இதயபூர்வமாக உங்களை அழைத்ததாக நீங்கள் கருத வேண்டும். அதோடு சேர்த்து என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை நம்முடைய 2 மாவட்ட மகளிர் அணி, நகர மகளிர் அணிக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பார் சிறுத்ததால் படை பெருத்ததோ, படை பெருத்ததால் பார் சிறுத்ததோ என்று சொல்வார்கள். திலகர் திடலில் மகளிர் அணி பெருத்ததால் திலகர் திடல் சிறுத்ததோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய மகளிர் அணி வீராங்கனைகள் மிக சிறப்பாக இப்பொழுது 4 மணிக்கு நீங்கள் நடத்தி முடித்திருக்கிறீர்கள். எங்களுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய சிறப்பான பேச்சுக்கள், உங்களுடைய சிறப்பான கோஷங்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செவிகளிலே அம்புகளாக, ஈட்டிகளாக பாயும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அதே நேரத்தில் இன்றைக்கு மாவட்ட மாணவர்களுடைய சார்பில் மாநில மாணவரணி செயலாளர் அன்பு தம்பி ராமச்சந்திரன் அவர்கள், நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலே, புரட்சி தலைவி அம்மா வழியிலே 26 தமிழகத்துடைய தலை சிறந்த முதலமைச்சராக மீண்டும் வர இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இந்த கண்டன கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய பேராவூரணி திலீபன் அவர்கள் மிக சிறப்பாக பேசினார்கள். சட்டமன்றத்திலே இந்த நீட்டை பற்றி பலமுறை அழுத்தமாக மட்டுமல்ல, ஆழமாக மட்டுமல்ல, அவர்களுடைய காதிலே உரைக்கின்ற அளவிற்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஒரே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு ஒரு விளம்பர மாடல் அரசாக இருக்கிறது
என்ற கருத்திலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. தேர்தல் வாக்குறுதிகள் என்ன, தேர்தல் வாக்குறுதிகளிலே நிறைவேற்றப்பட்டது என்ன, சொன்னது என்ன, செஞ்சது என்ன, இதுதான் இங்க கேள்வி. அப்ப 5 வருடத்தினுடைய இறுதியில இந்த ஆட்சி பயணம் செய்து கொண்டிருக்கிறது. 5 வருடத்துடைய இறுதியிலே முதல் தேர்தல் அறிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை என்ற குரல் ஓங்கி ஒலிக்கிறது. ஏன் இல்லை, எந்த காரணத்தினாலே இல்லை, எதற்காக இல்லை என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம்தான். ரொம்ப அழகா சொன்னார். இந்த நேஷனல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீட் அப்படின்ற ஒரு விஷ விதை என்று சொன்னால் அந்த விஷ விதையை 2010 டிசம்பர் மாசம் 21/10/2010 அந்த விஷ விதையை தமிழகத்திலே விதைத்தது காங்கிரஸ் அரசு. அப்பொழுது கூட்டணியாக இருந்த பொழுது, திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியாக இருந்த பொழுதுதான் அந்த விஷ விதை விளைக்கப்பட்டது. அந்த விதைக்கப்பட்ட விஷ விதை செடியாக மலர்ந்து மரமாக வளர்ந்து இன்றைக்கு எல்லோரையும் பாதிக்கிறது என்று சொன்னால் விதைத்தவர்கள் தானே அதற்கு பொறுப்பாக முடியும். யார் இந்த நீட் நோட்டிபிகேஷனை முத இந்தியாவில் போட்டதுன்னு சொன்னா காங்கிரஸ் உடைய ஆட்சி. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியாக இருந்தது. இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. அதுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாளையங்கோட்டையில் நடந்த அதிமுக மாநாட்டில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நீட் விஷயத்துல தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆட்சியில் இருந்த பொழுது தும்பையே பிடித்திருந்தால் இந்த நீட் இன்றைக்கு வந்திருக்காது. இந்த ஆட்சி இந்த 4 ஆண்டுகள் பொறுப்பேற்று 5வது வருஷம் போயிட்டு இருக்க இந்த நேரத்துல இதுவரைக்கும் 21 பேர் மாணவ மாணவிகள் இங்கே மரணம் அடைந்திருக்கிறார்கள், தற்கொலை செய்திருக்கிறார்கள், தங்கள் இன்னுயிரை மாற்றி இருக்கிறார்கள். இதற்கு ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் இங்கே மாணவர்களுடைய சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்வது, இதற்கு காரணம், இந்த இன்னுயிரை அவர்கள் மாய்த்ததற்கு காரணம் பொறுப்பேற்க வேண்டிய அரசு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. காரணம் என்னவென்று சொன்னால், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இது உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்தி அதே போல தீர்மானத்தை நிறைவேற்றி அதை விலக்கு பெறுவதற்கு அதிமுக ஆட்சியிலே மிக கடுமையாக முயற்சி செய்தோம். உச்ச நீதிமன்ற வழக்கு காரணமாக அந்த வழக்கை தொடுத்தவர் யார் தெரியுமா? யார் தொடுத்தா? இந்த வழக்கை தொடுத்தது யார்? நளினி சிதம்பரம். காங்கிரஸ், எந்த காங்கிரஸ் கொண்டு வந்ததோ, எந்த காங்கிரஸ் நீட்டை கொண்டு வந்ததோ, எந்த காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி சேர்ந்ததோ, அதே காங்கிரசினுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்துடைய மனைவி நளினி சிதம்பரம் தான் இந்த நீட்டுக்கு ஆதரவாக வாதாடி அதிலே வெற்றி பெற்று தமிழ்நாட்டிலே நீட் இனி தலை காட்டாது என்று பத்திரிகைகளிடத்திலே ஊடகத்திலே பேட்டி கொடுத்தவர் நளினி சிதம்பரம் அவர்கள். ஆக இதையெல்லாம் வரலாறு மறந்தும் விடக்கூடாது. எந்த காலத்திலையும் இதை நாம் மக்கள் மறக்கவும் நாம் விடக்கூடாது. ஆக இதுதான் காரணம். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியில் இருந்தது. சட்டமன்றத்தில் நான் எடப்பாடியார் நாங்கள் எல்லாம் அங்கே சட்டமன்றத்தில் இருந்த பொழுது மரியாதைக்குரிய வைரமுத்து போன்றவர்களும் அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரே ஒரு கேள்விதான் நாங்க கேட்டோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை எப்படி ஒழிக்க வேண்டும் என்ற ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று அப்பொழுதே நாங்கள் அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுதே திமுகவினர் சொன்னார்கள். நாங்க சட்டமன்றத்தில் சொன்னோம், நாங்க கடுமையா முயற்சி பண்றோம். ஒண்ணு, முயற்சி என்பது சட்ட போராட்டம், உச்ச நீதிமன்றத்துடைய கதவை தட்டுவது, அதை நாங்க தட்டுறோம். இன்னொன்று, தீர்மானம் இங்கே சட்டமன்றத்தில் நிறைவேற்றுவது, பாரத பிரதமரை நேரடியா பார்க்கறது. நானும் எடப்பாடியார், சீஃப் செக்ரட்டரி அன்னைக்கு கிரிஜா வைத்தியன் 3 பேர் தான் போய் பாரத பிரதமரையும் எடப்பாடியாரும் நானும் அங்கே கிரிஜா வைத்தியனும் போய் அவங்களே பாரத பிரதமரை பார்த்தோம். பிரதமர் ஓகேன்னு சொல்லிட்டார். 5 அமைச்சர்கள் அன்றைக்கு கையெழுத்து போட்டாங்க. நீட்டை தமிழகத்திலிருந்து விலக்களிப்பதற்கு அன்றைக்கு 5 அமைச்சர்கள் கையெழுத்து போட்டார். 6வது அமைச்சர் நட்டா போடணும். அன்னைக்கு அவர் தான் சுகாதாரத்துறை அமைச்சர், இன்னைக்கு அவர் தான் சுகாதாரத்துறை அமைச்சர். போடுறப்பதான் உச்ச நீதிமன்றத்தில்
கேஸ் வந்து ஸ்டே வந்தது. இல்லாட்டினா அன்றைக்கே அம்மாவை போல அண்ணன் எடப்பாடியாரும் விலக்கு பெற்றிருப்பார். 11 முறை நாங்கள் நாடாளுமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம். இதுதான் வரலாறு. ஆனால் நாங்கள் கேட்டோம், நீங்கள் வந்தோடனே ஆட்சிக்கு வந்தோடனே நீட்டை ரத்து பண்ணிடுவேன்னு சொல்கிறீங்களே, ரகசியம் இருக்குன்னு சொல்கிறீங்களே, தயவு செய்து அந்த ரகசியத்தை இப்போவே நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சொன்ன ரகசியமாகவே இருக்கட்டும், நாங்கள் ஃபாலோ பண்ணி ரத்து பண்ணுறோன்னு சொன்னோம். இல்லை நாங்கள் இது இப்போ சொல்ல மாட்டோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே அந்த ரகசியத்தை நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் நீடித்து ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆட்சிக்கு வந்த உடனே ஒரே கையெழுத்துல நீட் ஒழிக்கப்படும் சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? தேர்தல் அறிக்கையில சொன்னாங்களா சொல்லலையா? தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னாங்களா இல்லையா? ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரே கையெழுத்த நீட்டை ஒழிப்பேன்னு சொன்னாங்களா சொல்லலையா? அதை ஏன் ஒழிக்கலன்றதான் நம்ம கேள்வி. அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம், அதுக்காக தான் இந்த போராட்டம், அதுக்காக தான் இந்த மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி போராட்டம். அதற்காக தான் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டத்தை. ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் நினைக்கலாம், எடப்பாடியார் அவர்கள் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து வந்தவர். ஆனால் இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்கு, எத்தனை கவர்னர் இருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நான் தான் அன்னைக்கு முத சரியா மாலை 4 மணி இருக்கும், 4 மணிக்கு 7.5% அந்த ஃபைலில் கையெழுத்து போட்டுட்டு நேராக அண்ணன் எடப்பாடியார் அவருடைய இல்லத்திற்கு சென்று ஒரே 5 நிமிஷத்தில் அண்ணன் எடப்பாடியார்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு நாங்கள் விமான நிலையத்திலிருந்து அன்றைக்கு தேவர் ஜெயந்திக்காக நாங்கள் போய் மதுரையில் இறங்குறோம். இறங்குறதுக்குள்ளாரையும் பத்திரிகைகளில் மிகப்பெரிய அதிர்வலை ஓடியது. என்ன ஓடியது? இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய ஆர்டிகல் 162 கீழே ஆளுநர் கையெழுத்திடாமலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒரு சட்டத்தை கொண்டு வந்த வரலாறு இருக்கிறது என்று சொன்னால் எடப்பாடியாருக்கு மட்டும்தான் அந்த வரலாறு. அவ்வளவு பெரிய நெஞ்சுறுதியோடு ஆளுநர் கையெழுத்திடாமலே தமிழகத்திலே முதன்முறையாக இயற்றப்பட்ட சட்டம் ஏழை வயிற்றிலே பால் வார்க்கின்ற 7.5% இடஒதுக்கீடு திட்டம். இன்னைக்கு 3666 பேருக்கு மேலே MBBS BDS இந்த மாநிலத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், டாக்டர் உருவாகி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த மகத்தான திட்டம், அன்றைக்கு சுகாதாரத்துறையின் கீழே போடப்பட்ட அரசாணை. இதான் இன்னைக்கு நிலைமை. அவ்வளவு பெரிய மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை, இன்னைக்கு கூட நான் ரொம்ப பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்காக ஒரு செய்தியை சொல்லுகின்றேன். 7.5% இடஒதுக்கீடுல அவங்க எந்த ஃபீஸும் கட்டக்கூடாது. புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் ஒரு மாணவியோ படிக்கிறாங்கன்னா 13,500 ரூபாய் ஃபீஸ். எவ்வளவு? 7.5%. நம்ம இந்தியாவில் முத 100 சீட்டுக்கு பதிலாக 150 சீட்டை கொண்டு வந்தது நம்ம ஆட்சி. அப்போ 1011 மெடிக்கல் காலேஜுக்கு திமுக ஆட்சியாக இருந்தால் 11 மெடிக்கல் காலேஜுக்கு 1100 சீட்டு வரும். நம்ம 1650 சீட்டு கொண்டு வந்தோம். இதுல 7.5% இடஒதுக்கீடு இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஃபீஸே கட்டக்கூடாது. புக்கு நோட்டுக்கு அரசாங்கம் பே பண்ணிடும், பணம் அரசாங்கம் பே பண்ணிடும். அவர் சொன்னது போல அழகா சொன்னார் நம்முடைய சதன் பிரபாகர். 2 லட்சம் 3 லட்சம் பணத்தை அரசாங்கம் கட்டிடும். எல்லா பணத்தையும் ஃபுட்டு பில்லு, மெஸ் பில்லு உட்பட 1 ரூபாய் செலவு இல்லாம அவங்க படிக்கணும். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னா, இந்த அரசாங்கம் பணம் தாமதமா கொடுக்கணும், அரசாங்கத்திலிருந்து பணம் வந்தோடனே நீங்க உங்களுக்கு திருப்பி தர்றோம்னு சொல்லிட்டு 7.5 உள்ள நுழைகிற மாணவர்கள்ட்ட பணம் வசூலிப்பதாக செய்திகள் வருகிறது. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அன்னைக்கு 7.5 ஜாயின் பண்ணவங்க இன்னைக்குதான் அவங்க BDS முடிக்கிறாங்க. MBBS முடிக்கிறதுக்கு 6 மாசம் இருக்கு. BDS முடிக்கிறப்ப ஹவுஸ் சர்ஜன்ல இப்ப 2,50,000 ரூபாய் அவங்க பணம் கட்டணும்னு இன்னைக்கு சில கல்லூரிகள் அவர்களை வற்புறுத்துகிறார்கள். இது குறித்து அரசாங்கத்திட்ட நாங்கள் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து இதுவரைக்கும் சுகாதாரத்துறையில் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுக்கல. 2.5 லட்சம் இப்ப பணம் கட்ட சொல்றாங்க. இதுதான் இந்த அரசினுடைய நிலைமை. இதையெல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த தங்களுடைய இன்னுரை மாய்த்த இந்த மாணவ மாணவிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்துகின்றோம். இந்த குடும்பத்திற்கு நீண்ட மன வலிமையை அளிக்க வேண்டும்.
அடுத்தடுத்த குழந்தைகள் 7.5% திட்டத்தின் மூலமாக அவர்கள் மருத்துவராக வேண்டும், அவருடைய கனவு நிறைவேற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவருடைய நல்லாட்சி உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு 2026 எடப்பாடியார் கூடிய அமைத்த மகா கூட்டணி, அது மெகா கூட்டணி, வரலாறு காணாத வெற்றியை பெறப்போகிற கூட்டணி. எல்லோருக்கும் 2026 மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது, மக்களுக்கும் இருக்கிறது, பொதுமக்கள் ஏழை எளிய மக்களுக்கு இருக்கிறது, தொழிலாளிக்கு இருக்கிறது, பாட்டாளிக்கு இருக்கிறது. இந்நல்லாட்சி எம்ஜிஆர் ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி மலர இருக்கிறது என்ற கருத்தை அன்போடு சொல்லி கோஷங்களை இங்கே மிக சிறப்பாக இங்கே மாவட்ட மாணவர்களுடைய சார்பில் அவர்கள் முழங்குவார்கள். நீங்கள் எல்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த தம்பி முகமது அவர்களுக்கும், அதே போல தம்பி சுதாகர் அவர்களுக்கும், அதே போல நகர ஒன்றிய மாணவர்களுடைய செயலாளர்களுக்கும், மாவட்ட மாணவர்களுடைய செயலாளர்களுக்கும், நகர கழகத்துடைய செயலாளர் சகோதரர் பாஸ்கர் அவர்களுக்கும், நகர கழகத்துடைய செயலாளர் சேட் அவர்கள் 2 மாணவர்களோடு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தெற்கு மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள், வடக்கு மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த கோஷத்தை முழங்கிட்டு, அது நம்ம மனித செங்கலி மாதிரி அந்த மெழுகுதிரியை பிடிச்சி இருட்டு நேரம் மாலை நேரத்துல கொஞ்சம் லென்த்தா நிக்கணும். போக்குவரத்துக்கு இடங்கள் இல்லாம கிட்டத்தட்ட நம்ம இபி ஆபீஸ்ல இருந்து இந்த பக்கம் அந்த கோயிலை தாண்டி வரைக்கும் நம்ம லென்த்தா நின்னா கொஞ்சம் போட்டோ எடுக்கிறதுக்கு ஊடக நண்பர்களுக்கு அப்படிதான் அவங்க கேட்கறாங்க, வசதியா இருக்கும். அதுக்கு மட்டும் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். வண்டி நவந்துரும், ஜீப் நவந்துரும், நம்ம கையில பிடிச்சிட்டு எல்லாரும் நிக்கலாம். அது நின்னோன்னு மௌனமா நம்ம கலந்து போயிடலாம் என்பதை மட்டும் சொல்லி மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வணக்கங்களை வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். ஏமாற்றாதே 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 ஏமாற்றாதே. மாணவர்களை இனியும் ஏமாற்றாதே மாணவர்களை இனியும் ஏமாற்றாதே 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 ஏமாற்றாதே. மாணவர்களை இனியும் ஏமாற்றாதே மாணவர்களை இனியும் ஏமாற்றாதே. பதில் சொல் 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 பதில் சொல். மாணவர்களுக்கு உயிருக்கு மாணவர்களின் உயிருக்கு பதில் சொல் 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 பதில் சொல். ஸ்டாலின் அரசே பதில் சொல். ஸ்டாலின் அரசே பதில் சொல். ஓடி போச்சு 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 ஓடி போச்சு. 4 வருடம் ஓடி போச்சு 4 வருடம் ஓடி போச்சு ஓடி போச்சு ஓடி போச்சு ஓடி போச்சு ஓடி போச்சு. 4 வருடம் ஓடி போச்சு 4 வருடம் ஓடி போச்சு. மறந்தாச்சா 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 மறந்தாச்சா. வெக்கம் மானத்தை மறந்தாச்சா வெட்கம் மானத்தை மறந்தாச்சா துறந்தாச்சா 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 துறந்தாச்சா. சூடு சொரணைய துறந்தாச்சா சூடு சொரணையை துறந்தாச்சா சூடு சொரணைய துறந்தாச்சா சூடு சொரல். மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள். ஸ்டாலின் அரசே மன்னிப்பு கேள் ஸ்டாலின் அரசே மன்னிப்பு கேள் ஸ்டாலின் அரசே மன்னிப்பு கேள் ஸ்டாலின் அரசே மன்னிப்பு கேள். என்னாச்சு 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 என்னாச்சு. தீர்மானங்கள் எல்லாம் என்னாச்சு தீர்மானங்கள் எல்லாம் என்னாச்சு. கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். திமுக அரசை கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம். காணவில்லை 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 கனிமொழியை காணவில்லை கனிமொழியை காணவில்லை கனிமொழியை காணவில்லை கனிமொழியை காணவில்லை. தடுக்கவில்லை 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 தடுக்கவில்லை. மாணவர் இறப்பை தடுக்கவில்லை மாணவர் இறப்பை தடுக்கவில்லை. என்னாச்சு 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 என்னாச்சு. 1 கோடி கையெழுத்து நாடகம் என்னாச்சு 1 கோடி கையெழுத்து நாடகம் என்னாச்சு 1 கோடி நாடக கையெழுத்து என்னாச்சு 1 கோடி நாடக கையெழுத்து என்னாச்சு. கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். அனைத்து கட்சி கூட்ட நாடகங்களை கண்டிக்கின்றோம் அனைத்து கட்சி கூட்ட நாடகங்களை கண்டிக்கின்றோம். ஏமாற்றாது ஏமாற்றாது ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாற்றாது ஏமாற்றாது ஏமாற்றாதே ஏமாற்றாதே. மக்களை
மக்களை இனியும் ஏமாற்றாதே, மக்களை இனியும் ஏமாற்றாதே, மக்களை இனியும் ஏமாற்றாதே. ஒப்புக்கொள், 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 ஒப்புக்கொள். தோல்வியை நீயும் ஒப்புக்கொள், தோல்வியை நீயும் ஒப்புக்கொள், தோல்வியை நீயும் ஒப்புக்கொள், தோல்வியை நீயும் ஒப்புக்கொள். பதவி விலகு, 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 பதவி விலகு. உதயநிதி அரசே பதவி விலகு, உதயநிதி அரசே பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு. ஸ்டாலின் அரசே பதவி விலகு, ஸ்டாலின் அரசே பதவி விலகு. தடுக்க வேண்டும், 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 தடுக்க வேண்டும். மாணவர்கள் இறப்பை தடுக்க வேண்டும், மாணவர்கள் இறப்பை தடுக்க வேண்டும். ஸ்டாலின் அரசே, ஸ்டாலின் அரசே, ஸ்டாலின் அரசே, ஸ்டாலின் அரசே தடுக்க வேண்டும், தடுக்க வேண்டும், தடுக்க வேண்டும், தடுக்க வேண்டும். மாணவர்கள் இறப்பை தடுக்க வேண்டும், மாணவர்கள் இறப்பை தடுக்க வேண்டும். இப்பொழுது மெழுகுவர்த்தி ஏற்றி அமைச்சர் கொஞ்சம் வண்டியை கொஞ்சம் முன்னாடி எடுங்கண்ணே, பொறுமையா. சுப்பிரமணியன் சொல்றேண்ணே. மாணவரணி நிர்வாகி முன்னேற்றங்க அண்ணன் நிக்கட்டும், நிக்கட்டும். மாணவரணி முன்னேற்ற மனித செங்கில் மாதிரி அப்படியே பிடிங்க. மாணவனை நிர்வாகிகள் கொஞ்சம் வரிசையா கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து அப்படியே நடுவு பண்ணுங்க. அப்படியே மனித செங்கில் மாதிரி அப்படியே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அமைச்சர் கூப்பிடுறாங்க.
பின்னாடி வந்துருங்க. எந்த அமைச்சர் பார்த்து வர்றாரு, நீங்க பின்னாடி வந்துருங்க. பின்னாடி அமைச்சர் பின்னாடி போகாதீங்க. 4 பேர் மட்டும் போங்க. மத்த தேவையான வந்துருங்க. புதுக்கோட்டை மாவட்ட கழகத்துடைய ஆற்றமிழ்ந்த செயலாளர், முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் மற்றும் நம்முடைய மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலர் சதத் பிரபாகரனோடு இங்கே நம்முடைய கழக நிர்வாகிகள், மாணவர் அணி நிர்வாகிகள், மகளிர் வணக்கம்